சுதீப் தீபக்கை நெருங்கி வந்து, என்ன தீபக்கு, என்னை இங்கே பார்ப்போன்னு நீ எதிர்பார்க்கலல்ல? உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எதுவுமே உனக்கு தெரியலல்ல? உனக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியாது. நீ என்னை வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குனாலும் என்னால் உன்னை அப்படி வெறுக்க முடியலை தீபக்கு. அதனால தான் 9 வருஷமாக உன்னை சுற்றி என்ன நடக்குது, நீ எப்படி இருக்கன்னு உன்னோட ஒவ்வொரு அசைவையும் நான் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆமாம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள்டா. ஆனாலும் நீ ரொம்ப பெரிய ஆளுதான்டா. என்னோட ஆண்மையை அழிச்சு என் வாழ்க்கையே வேரோட அறுத்துக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணி வாழ தகுதி இல்லாதவனை மாற்றிக்கிட்டு இப்போ நீ மட்டும் பொண்டாட்டி குடும்பம்னு சந்தோஷமாக இருக்கியா? என்னடா பொண்டாட்டி கூட ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாச்சா என்று நக்கலாக கேட்க, அவனது பேச்சில் இருந்த நக்கலும் அந்த சூழ்நிலையும் தீபக்கிற்கு அங்கே ஒரு நிமிடம் கூட நிற்க பிடிக்கவில்லை. அவனோடு பேசுவதற்கு தனக்கு விருப்பம் இல்லை என்பதை உணர்த்த அவனை கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து விலகி செல்ல முயன்றான். ஆனால் சுதீப் விடவில்லை. வண்டியிலிருந்து வேகமாக இறங்கி வந்து தீபக்கின் சட்டையை பிடித்து கடுமையாக இழுத்தான். என்னடா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், மரியாதையே இல்லாமல் போய்கிட்டு இருக்க என்று அவனை சீண்டினான். தீபக் அவனது கையை பலமாக தட்டிவிட்டு, மரியாதையா? உனக்கு மரியாதை தர வேண்டிய இடத்துல நீ இல்லை சுதீப். உன்னை பார்க்கவோ உன் கூட பேசவோ எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. முதல்ல என்னை விடு என்று ஆவேசமாக கத்தினான். இதையெல்லாம் காரிலிருந்து கவனித்து கொண்டிருந்த கார்த்திகா பயந்து போய் பதறியபடி இறங்கி ஓடி வந்தாள். அவளை பார்த்ததும் சுதீப்பின் பார்வை மாறியது. அவன் கார்த்திகாவையே மேலிருந்து கீழாக ஒரு விகாரமான ஆர்வத்துடன் பார்த்தான். ஓ, இவ்வளவு உன் பொண்டாட்டி தக தகன்னு தக்காளி பழம் மாறி இருக்காளே என்று கார்த்திகாவை பார்த்து சிரித்தான். சுதீப்பின் அந்த வார்த்தைகளும் கார்த்திகாவை அவன் பார்த்த அந்த பார்வையும் தீபக்கின் பொறுமையை சோதித்தது. அவனது ரத்தம் கொதித்தது. கட்டுக்கடங்காத கோபத்துடன் சுதீப்பின் முகத்தில் ஓங்கி அறைய தனது கையை ஓங்கினான். வேகமாக ஓடி வந்த கார்த்திகா தீபக்கின் கைகளை பிடித்து இழுத்து, என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடு ரோட்டில் சண்டை போடுறீங்க? யார் இவர்? எதுக்காக இப்படி கத்துறீங்க என்று பதற்றமாக கேட்டாள். அவள் கைகளை பிடித்ததை பார்த்த சுதீப் தனது பார்வையை நேராக கார்த்திகாவின் மீது திருப்பினான். அவளை அவன் மேலிருந்து கீழாக வெறித்து பார்த்த அந்த பார்வை தீபக்கின் இரத்தத்தை மேலும் கொதிக்க வைத்தது. சுதீப்பின் அந்த விகாரமான பார்வையில் இருந்த ஆபத்தை உணர்ந்த தீபக் சட்டென கார்த்திகாவை தன் பின்னால் இழுத்து மறைத்து கொண்டான். சுதீப் கேலியாக சிரித்து கொண்டே, ஏன் தீபக்கு, உனக்கு அவ்வளோ பயமா? நான் அவளை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எல்லையை தாண்டாமத்தானே இருக்கேன். என்னால் எதுவும் பண்ண முடியாமல் ஆக்குனதே நீ தானே. அப்புறம் ஏன் இவ்வளோ பயப்படுற என்று சொல்லிவிட்டு நக்கலாக சிரித்தான். பின் கார்த்திகாவை பார்த்து, என்ன தேவலோக சுந்தரி, செம்மையா இருக்கியே. ஆமாம், நான் யாருன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? நான் இவனோட அன்னை. முறைப்படி பார்த்தா நான் உனக்கு அத்தா முறை வரவேன் என்று சொல்லிவிட்டு தீபக்கின் தோள் மேல் கையை போட்டு தனது அதிகாரத்தை காட்டினான். தீபக் சற்றும் தாமதிக்காமல் சுதீப்பின் கையை ஆக்ரோஷமாக தழுவிவிட்டான். அவனது முகம் ஆத்திரத்தில் சிவந்திருந்தது. எடுடா உன் கைய. உன்னோட அசிங்கமான முகத்தையும் பேச்சையும் பார்க்கவே எனக்கு விருப்பமில்லை. கார்த்திகாவா, தேவையில்லாமல் இவங்கிட்ட பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம், கிளம்பலாம் என்று கார்த்திகாவை அழைத்து கொண்டு விறுவிறுவென காரில் ஏறினான். சுதீப் அவனை பார்த்து, என்னடா தீபக், ஏதோ தடவை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்த மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட சீன் போடுறியா? டேய் தீபக்கு, அவகிட்ட சொல்லு, நீ 21 வயசுலேயே கம்பி எண்ணிட்டு வந்தவன்னு என்று சிரித்துக்கொண்டே கத்தினான். அதை கேட்ட கார்த்திகா அதிர்ச்சியாக இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். கார் ஸ்டார்ட் ஆகி நகரத் தொடங்கிய போதும் சுதீப் அப்படியே அங்கேயே நின்று சிரித்து கொண்டிருந்தான். அவன் கார்த்திகாவின் பக்கம் திரும்பி பார்க்க அவளோ எதுவும் புரியாமலேயே நடுங்கிக் கொண்டிருந்தாள். கார் வேகமாக போய்கொண்டு இருந்தது. ஆனால் கார்த்திகா மனதுக்குள் அந்த சுதீப்பின் வார்த்தைகள் ஏதோ ஒரு நெருடலை உருவாக்கி கொண்டே இருந்தது. தீபக்கையே ஒரு நிமிடம் உத்து பார்த்தவள், என்னங்க என்னங்க, அது அது யாரு? உங்கள் அண்ணனா? ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் வீட்டுக்கு ஒரே பையன் தானே சொன்னீங்க. அப்புறம் எப்படி திடீர்னு?
அவர் நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர்னெல்லாம் சொல்கிறாரு. அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா? அப்படியென்று தனது சந்தேகத்தை வெளியில் கொட்டினாள். தீபக் ஸ்டியரிங்கை இறுக்கமாக பிடித்து கொண்டான். அவளுடைய கேள்வி அவனை உள்ளுக்குள் சுட்டாலும் வெளியில் அதை காட்டிக்கொள்ளாமல், அவன் அவன் ஏதோ உளறிட்டு இருக்கான் கார்த்திகா, அதெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துக்காத, விடு, அந்த விஷயத்தை பற்றி இப்போ பேச வேண்டாம் அப்படியென்று சுருக்கமாக முடித்து கொண்டான். ஆனால் கார்த்திகாவோ விடவில்லை. இல்லைங்க, நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, ஏன் இப்படி என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க என்று அவள் அழுத்தம் திருத்தமாக கேட்டபோது தீபக்கால் மேற்கொண்டு அமைதியாக இருக்க முடியவில்லை. காரை ஒரு ஓரமாக நிப்பாட்டிவிட்டு அவளை திரும்பி பார்த்தான். பாரு கார்த்திகா, உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா? நீ என்னை முழுசாக நம்புறியா இல்லையா என்று தீர்க்கமாக கேட்டான். அவன் முகத்தில் தெரிந்த அந்த சிறு கவலை அவளை உள்ளுக்குள் உலுக்கியது. உங்களை எனக்கு தெரியாதா? கண்டிப்பாக நம்புகிறேங்க என்று அவள் வேகமாக சொன்னாள். அப்படின்னா ப்ளீஸ் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காத. அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்போ நீ கட்டாயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவ. ஆனால் இப்போ இதை பற்றி பேசி பேசி என்னை கஷ்டப்படுத்தாத என்று மிக தாழ்மையான குரலில் சொன்னான். அவனுடைய அந்த பேச்சு அவளை ஒரு நிமிடம் யோசிக்க வைத்தது. தீபக்கின் மனநிலையை புரிந்து கொண்ட கார்த்திகா, சரிங்க, நான் எதுவும் கேட்கல. உங்களுக்கு இதை பற்றி என்கிட்ட சொல்கிறது கஷ்டம்னா நான் ஏன் அதை திரும்ப திரும்ப கேட்டு உங்கள் மனசை நோகடிக்கணும்? நீங்கள் வேண்டான்னு சொன்னால் வேண்டாம் என்று சொல்லி அவனுடைய கையை ஆதரவாக பிடித்து கொண்டாள். அவளுடைய அந்த புரிதல் தீபக்கின் மனதில் இருந்த அழுத்தத்தை ஓரளவிற்கு குறைத்தது. கார் மறுபடியும் கிளம்பியது. 2 பேரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த அமைதி அவர்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்தது. ஆனால் அந்த அமைதிக்குள்ளே சுதீப் கொடுத்த அந்த அதிர்ச்சி இன்னும் ஒரு சுழல் மாதிரி சுத்தி கொண்டேதான் இருந்தது. கார் நகரத்தின் நெரிசலான சாலைகளை கடந்து அமைதியான பகுதிக்கு சென்று கொண்டிருந்தது. கார்த்திகா ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்தபடி, என்னங்க எங்கே போய்கிட்டு இருக்கோம், இவ்வளவு தூரம் கூட்டிகிட்டு போகிறீங்க என்று ஆவலாக கேட்டாள். தீபக் அவளை திரும்பி பார்த்து ஒரு மர்மமான புன்னகையை உதிர்த்தான். ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் கார்த்திகா. இது உன்னோட வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு இடம். அங்கே போனால் உனக்கே புரியும் என்று சொல்லிவிட்டு காரை அந்த பழைய கல்வி மையத்தின் வாசலில் நிறுத்தினான். கார்த்திகா குழப்பத்துடன் உள்ளே சென்றாள். அங்கே தீபக் ஏற்கனவே சந்திரனின் உதவியுடன் அனைத்தையும் தயார் செய்து வைத்திருந்தான். அவள் அங்கு தங்கி படிக்க வேண்டிய அவசியமில்லை. வீட்டிலிருந்தே பாடங்களை படித்து தேர்வுகள் நடக்கும்போது மட்டும் வந்து எழுதும் தனி தேர்வர் முறையில் அவளை பதிவு செய்வதற்கான அனைத்து நடைமுறைகளையும் தீபக் முன்கூட்டியே கவனித்து விட்டான். ஆசிரியர்களிடம் பேசி அவளுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள், கையேடு மற்றும் முக்கியமான குறிப்புகளை பெற்றுக்கொண்டான். அங்கிருந்த முதல்வர், தீபக், இவளுக்கு திறமை இருக்குது, முறையான பயிற்சி இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவா. ஆனால் பாடத்திட்டம் இப்போ ரொம்ப மாறி இருக்கு, கவனமாக படிக்க சொல்லுங்க என்று அறிவுறுத்தினார். அனைத்தையும் முடித்துவிட்டு வெளியே வந்தபோது கார்த்திகாவிடம் ஒரு விதமான பரவசம் இருந்தது. தீபக் அவளிடம், கார்த்திகா, இங்கே பாரு, நீ ஸ்கூலுக்கு போய் படிக்க வேண்டாம். இந்த புத்தகங்கள் இருக்கிறத வீட்டிலேயே நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். நீ வீட்டிலேயே படிச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுத மட்டும் இங்கே வந்தால் போதும், செய்யலாமா என்று கேட்டான். அவள் கண்களில் மின்னிய அந்த பிடிவாதம் தீபக்கிற்கு பிடித்திருந்தது. நிச்சயமாங்க, நீங்கள் சொல்லி கொடுத்தா நான் கண்டிப்பாக கற்றுக்குவேன் என்றாள். காரில் ஏறி அமர்ந்ததும் தீபக் காரை திருப்பினான். அவனது மனக்கண்ணில் அவன் பிரின்சிபல் அறையில் விட்ட அந்த சவால் நிழலாடியது. கல்லூரியின் மேடையில் கார்த்திகாவை சீஃப் கெஸ்டாக அமர வைக்க வேண்டும் என்பது வெறும் வார்த்தையல்ல, அது அவன் எடுத்துக்கொண்ட சபதம். ஆனால் அந்த சவாலை நிறைவேற்ற அவன் போட்டிருக்கும் இந்த திட்டம் கார்த்திகாவின் அறியாமையை தகர்த்து அவளை ஒரு புதிய பெண்ணாக மாற்றப் போகிறதா? அல்லது சுதீப்பின் சூழ்ச்சிகள் கார்த்திகாவின் இந்த கல்வி பயணத்திற்கு தடையாக மாறி தீபக்கின் சபதத்தை மண்ணோடு மண்ணாக ஆக்கப் போகிறதா? தீபக்கின் கையில் இருந்த ஸ்டியரிங் அவனது உறுதியைப் போல இறுக்கமாக இருந்தது. அந்த 6 மாத கால அவகாசம் ஒரு பக்கம் கல்வியின் ஒளியையும் மறுபக்கம் சுதீப் என்னும் இருளின் சதிகளையும் உள்ளடக்கி விறுவிறுப்பாக நகர்ந்து கொண்டிருந்தது. வெற்றியின் விளிம்பில் கார்த்திகா நிற்பாளா
அல்லது அந்த சவால் ஒரு கனவாகவே முடிந்து விடுமா?